ஹாய்! நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழலி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து மீஷோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல வந்து 2 குர்த்தி இருக்கு. 3 ஃப்ராக் டைப்ல வந்து மேக்ஸி டைப்ல வாங்கியிருக்கேன். இது வந்து குர்த்தின்னு சொல்ல முடியாது. இப்ப ரீசென்ட் டைம்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கோவாட் செட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்ப வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெறைய ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2டே 2 வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மொத்தமா 5 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா கோவாட் செட்டு. இது மூணுலயுமே வந்து மேக்ஸி டைப்ல இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வியர் பண்ணி காட்டுறேன். மீஷோல ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து மொத்தமா டெலிவரி போட முடியாது. நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டா வந்து போட்டோம் அப்படின்னா தனித்தனியா தான் ரிசீவ் ஆகும். நீங்க ஒரே பேஜ்ல 2 ட்ரெஸ் போட்டாலுமே அது தனித்தனியா தான் வரும். ஸோ இந்த இது வந்து நான் தனித்தனியா தான் போட்டிருந்தேன். பட் இது மட்டுமே எனக்கு செப்பரேட்டா இல்லாம ரெண்டும் ஒண்ணா ரிசீவ் ஆயிருந்தது. ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் போடுறதுல ஒரு பெரிய டவுட்டே வந்து நமக்கு சைஸ் ஃபிட் கரெக்டா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரேயான் மாடல்ல வாங்குனீங்கன்னா அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா, நீங்க நார்மல் சைஸ்ல இப்ப எம் சைஸ் போடுறீங்கன்னா ரேயான் மெட்டீரியல்ல வாங்கும்போது எம்ஏ கரெக்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து அடுத்து காட்டன்ல போடுறீங்கன்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணியில நனைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அது வந்து கொஞ்சம் சுருங்கும். இப்ப எம்முக்கு அப்புறம் நீங்க எல் போடணும். ஸோ அதுவே சுருங்கிரும் அப்படிங்கறனால எக்ஸ்எல்ல போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் அந்த மாதிரி யோசிச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ வியர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் வாங்கியிருந்த கோவாட் செட் ரெண்டுமே வந்து காட்டன்ல வாங்கினது. அது ரெண்டுமே ஒரு சைஸ் என்னைய விட எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இது வந்து ரேயான் மாடல்ல உள்ள டாப். இது வந்து எம் சைஸ்ல என்னோட கரெக்ட் சைஸ்ல போட்டிருக்கேன். இமேஜ்ல பாக்குறதுக்கு எல்லோ கலர் மாதிரி இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் லீஃப் கிரீன் இருக்கும்ல, அந்த கிரீன் கலர்ல இருக்கு. மேக்ஸி டைப்ல இருக்கும்னு பார்த்தேன். பட் உள்ள வந்து இதெல்லாம் கிடையாது. லைனிங் எதுவுமே கொடுக்கல. நார்மலா தான் இருக்கு. நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் வெளியில கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியில எல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா கீழே வந்து லெகின் போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ரெண்டாவது மேக்ஸி வந்து பார்த்தலாம். ஒரே செல்லர் வந்து ஒரே ஆள் தான். ரெண்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து ரெட் கலர் ஒன்று, இன்னொன்று வந்து எல்லோ கலர்னு நினச்சி போட்டேன். அது வந்து கிரீன் கலர்ல இருக்கு. இது வந்து ரெட் கலர்ல ரிசீவ் ஆயிருக்கு. இதுவுமே நல்லா டார்க் ரெட்டா தான் இருக்கு. நான் நினைச்ச மாதிரி இதுக்குமே நம்ம கீழே வந்து லெகின் போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுவுமே வந்து ஒரு 3/4 தான். அந்த இதுவுமே ஃபர்ஸ்ட் பார்த்த மேக்ஸிமே 3/4, இதுவுமே 3/4 தான். அவங்க மேக்ஸின் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து குர்த்தி டைப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. மேக்ஸினா உள்ள வந்து லைனிங் வரணும், பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கீழே லெகின்லாம் போடாம ஃபேண்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம வந்து போட்டுக்கலாம். பட் இதுக்கு வந்து நம்ம அப்படி போட முடியாது. நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இது ரொம்ப நாளா என்னோட விஷ்லிஸ்ட்ல இருந்த ப்ராடக்ட். வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்தேன். ரீசெண்டா எதுலயோ ஒரு வீடியோல பாத்திருந்தேன். ஒருத்தவங்க இதுலயே வந்து எல்லோ கலர்ல போட்டிருந்தாங்க. சரி ஆல்ரெடி நம்ம எல்லோ கலர்ல ஒரு டாப் போடுறமேன்னு இதுல வந்து பிங்க் கலர் ஆர்டர் பண்ணேன். ஆனா அது எல்லோ இல்லாம கிரீனா போயிடுச்சு. இதையும் ஓபன் பண்ணிடலாம். இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். இது வந்து ரேயான் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே வந்து ரேயான். இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். இதுல ஃபர்ஸ்ட் எல்லோ கலர்ல தான் பார்த்தேன். பட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோங்கறனால பிங்க்லயே போட்டுட்டேன். இதுல 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பிங்க் கலர்ல வர்ற இடத்துல மட்டும் அந்த ஃபிளார்ல உள்ள கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுற மாதிரி 3 இது இருக்கு. இதுல வந்து பஃப் மாடல். பிஃபோரா பார்த்த ரெண்டுமே வந்து நார்மல் ஹேண்ட் தான். இது மட்டும் பஃப். இதுல நாட்டுமே இருக்கு. பின்னாடி டைட் பண்ணிக்கிற மாதிரி நாட்டுமே இருக்கு. நார்மல் சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கினோம் தான் நம்ம வந்து தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் சுருங்குச்சுன்னா மேபி யூஸ் பண்ணிக்க கரெக்டா இருக்கும்.
ஒரு சில டைம் கெஸ்ஸிங் தப்பா போனா கூட ரொம்ப பெருசா போயிடும். அது புடிச்சாலும் அந்த அளவுக்கு ஷேப் வராது. நார்மலை விட நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கையில ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10+ கலர்ஸ் வந்து இந்த கோவாட் செட்ல இருந்தது. நான் வந்து பர்பிள் கலர் வாங்கியிருந்தேன். இப்போ குர்த்தி வாங்குறோம் இல்ல இந்த மாதிரி மேக்ஸி எல்லாம் வாங்குறோம்னா எஸ் சைஸுக்கு வந்து 36, எம் சைஸுக்கு வந்து 38 இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை பார்த்து வந்து வாங்கிடலாம். பட் இந்த கோவாட் செட்ல வந்து நான் சைஸ் சூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்ன சைஸுக்கு என்ன ரேஞ்ச்ல வரும், என்ன சென்டிமீட்டர் அதெல்லாம் வந்து மென்ஷனே பண்ணல. நார்மலா எஸ் சைஸ், எம் சைஸ், எல் சைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. நானும் நிறைய ரிவ்யூஸ்லாம் நிறைய பேஜ்ல போய் பார்த்தேன். பட் எதுலையுமே இல்லை. ஸோ நானா வந்து ஆர்டர் போட்டதான். இதுல வந்து 40 சைஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. நார்மலா வந்து 36, 38 எனக்கு கரெக்டா இருக்கும். பட் இதுல வந்து 40 தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். வியர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படியே ஸ்டிச்சிங்கோட ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே உள்ள எடுத்து வச்சிட்டாங்க போல. ஃபுல்லா நிறைய வந்து அந்த நூல் எல்லாமே இருந்தது. இதுல மேல லைட்டா காலரோட வரும். ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இருக்கு. தூரத்துல இருந்து பாக்குறப்போ பிளைனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நானுமே அப்படிதான் நினைச்சேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறப்போ தான் தெரிஞ்சது. இதுல வந்து லைட்டா ஒரு லைன் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு டிசைன் மட்டும் தான். ஆனா சூப்பரா இருக்கு கிளாத். இது அதுக்குள்ள ஃபேண்ட். நார்மலா இந்த ஸ்ட்ரைட் ஃபேண்ட், அதுக்கப்புறம் இந்த லெகின் ஃபேண்ட் எல்லாம் இப்ப பிடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பெலாசோ மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. டாப்பை விட பேண்ட் தான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நமக்கு கன்வீனியன்டா இருந்தா தான் உட்கார முடியும், எந்திரிக்க முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டாப்பை விட இதுதான் ஒரு சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுக்கணும் நம்ம. ஸோ இது டாப்பு, இது பேண்ட். அடுத்து லாஸ்ட் ஒன். இருக்கிற ட்ரெஸ்லேயே இது ஒன்று தான் கொஞ்சம் காஸ்ட்லி. மற்ற எல்லாமே வந்து ஒரு 400 ரேஞ்சுக்கு உள்ளே வந்துடும். இது மட்டும் கொஞ்சம் கூட வரும். பிளாக் கலர் மோஸ்ட்லி எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனால் பிளாக் கலர் ட்ரெஸ் பார்த்தோன்னே அது வந்து எடுக்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு ட்ரெஸ் தான் இது. இதுலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் பிளாக் வந்து எடுக்கணும்னு எடுத்தது. பார்க்கையிலே தெரியும்னு நினைக்கிறேன். செம சூப்பரான கலர். குவாலிட்டியுமே நான் போடாமலே சொல்றேன், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல வந்து வெறும் சைஸ் மட்டும், அதாவது 14 மென்ஷன் ஆயிருந்தது. இதுல வெறும் எல் சைஸ் மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. இது வேற குவாலிட்டியான கோவாட் செட், அது வந்து வேற குவாலிட்டி. என்ன கேட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப் பார்த்துடலாம். நல்லா லாங்காவே இருக்கு. ஹைட்டா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவாட் செட்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி மாடல் தான் இங்கேயும் வந்து ஃபோல்ட் ஆயிருக்கு. ஃபேண்ட் வந்து இந்த மாதிரி. இதுல வேற மாடல் இருக்கு, டிசைன் எல்லாமே. இதுல வேற மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸுமே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட கோட் எல்லாமே நான் வியர் பண்ணி காட்டும் போது ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். நிறைய பேருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனும் பார்க்க தெரியலைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி கமெண்ட்ல பின் பண்ணி வச்சா எங்கே இருக்குன்னு ஒரு சில பேருக்கு தெரியல. ஸோ ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் வியர் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து மீஷோவில் அப்படியே டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேபி இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கோடு வந்து எடுக்க முடியாது. அது திருப்பி எப்போ வந்து எகைன் ரீஸ்டாக் ஆகுதோ அப்பதான் வந்து நீங்க கோடு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி போட்டிங்க அப்படின்னா யூஸ் ஆகாது. நிறைய பேர் கோடு நான் ஒழுங்கா கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. கோடு வந்து அதுல ஸ்டாக் இருந்தா மட்டும்தான் அந்த கோடு வந்து அவைலபிளா காட்டும். அப்படி இல்லைன்னா அந்த ராங் கோட் மாதிரி தான் காட்டும். நம்ம போட்டிருக்க கோடு தப்புங்கிற மாதிரி. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸோட கோடுமே ஸ்க்ரீன்ல வந்து நான் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபீடிங் வியர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து இங்க வர்ற வரைக்கும் வந்து சின்ன ஜிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீடிங் மதர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. நான் எம் சைஸ் வந்து போட்டிருந்தேன். எஸ் சைஸ் போட்டிருந்தா ஃபிட்டா இருந்திருக்கும். எம் சைஸே ஓகே தான். நமக்கு வேணும்னா பிடிச்சிக்கலாம், இல்லை வேண்டாங்கிற பட்சத்தில் லைட்டாக பிரிச்சு கூட விட்டுக்கலாம். ஸோ எம் சைஸ் வந்து என்னோட சைஸ்க்கு கரெக்டா இருக்கு. நான் மேக்ஸியா இருக்கும்னு நினைச்சு வாங்கினேன். ஆனா இது வந்து மேக்ஸியும் இல்ல, ஃப்ராக் டைப்பும் இல்லாம குர்த்தி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உள்ள வந்து லெகின் போட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஆனா உண்மையாலுமே கலருமே நல்லா இருக்கு.
இந்த மேக்ஸியோட பிரைஸ் வந்து 307 ரூபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். ஆஃபர்ல வாங்குனனால பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ வந்து 334 ரூபீஸ்க்கு அவைலபிளா இருக்கு. டோட்டலா இமேஜ்ல பார்த்து நான் வாங்குனதுக்கும், நேர்ல வந்ததுக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருந்தது. பட் குவாலிட்டி வைஸ் சொல்லணும்னா 4 அவுட் ஆஃப் 5 குடுக்கலாம் ட்ரெஸ்ஸோட ரேட்டிங். இந்த ட்ரெஸ்ஸுக்கான கோடு ஸ்க்ரீன்லயே குடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் குர்த்தியுமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. இந்த கலருமே ரொம்ப அழகா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு டார்க்கான ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லார்கிட்டயுமே அவசரத்துக்கு உதவுற மாரி 2 லெகின் பேண்ட் வச்சிருப்போம். ஒண்ணு வந்து பிளாக், இன்னொன்னு வந்து ஒயிட். அந்த மாரி இருந்தாலே இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிறலாம். இந்த ட்ரெஸ் நான் வாங்குறப்போ 323 ரூபீஸ்க்கு இருந்தது. ஆனா இப்போ வந்து 352 ரூபீஸ்க்கு இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து ஃபிட் பண்ணவே தேவையில்ல. அதுவுமே எம் சைஸ் தான். இதுவும் எம் சைஸ் தான். ஆனா இது ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கு. அது கொஞ்சம் லூஸா இருந்த மாரி இருந்துச்சு. இது கையுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. இதுக்கு மேல புடிச்சோம் அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிங் ஆனாலும் நமக்கு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே கரெக்ட்டா இருக்கு. இதுதான் 2மே ஒரே மெட்டீரியல் தான். ஆனா ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். அது மட்டும் கரெக்ட்டா பார்த்து போட்டுட்டோம்னா, மீஷோல ட்ரெஸ் வாங்குறது ரொம்பவே ஈஸி தான். இந்த ஹிப் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்குது சைஸ். ஃபிட் மட்டும் கரெக்ட்டா இருந்தா போதும். ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நம்ம என்னதான் ஆல்டர் பண்ணாலும், நார்மலா நம்ம ட்ரெஸ் வாங்கும்போதே அந்த ஃபிட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம புடிச்சோம் அப்படின்னா, அந்த ஃபிட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பட் இந்த ட்ரெஸ்ல வந்து அது ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே வியர் பண்ணிக்கலாம். 3 ஃப்ராக் ஆல்ரெடி வந்து அந்த கிரீன் கலரும், ரெட் கலரும் பார்த்தாச்சு. இதுதான் 3 ஒன். இது வந்து பஃப் மாடல் சொல்லியிருந்தேன்ல. இப்படிதான் இருக்கு. இதுவுமே ஃபிட் கரெக்ட்டா இருக்கு. ஜார்ஜெட் ரேயான்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாம கரெக்ட்டா போட்டுருவேன். அந்த காட்டன்ல மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. ஸோ இது நான் எதிர்பார்த்த மாரி எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு. லைட்டா வந்து லூஸா இருக்கிற மாரி இருக்கு. பட் நாட் இருக்கனால பின்னாடி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு லைனிங் வந்து கீழ இங்க வரைக்கும் லைனிங் குடுத்துருக்காங்க. லைனிங் இங்க வரைக்கும் தான் இருக்கு. ஃபுல்லா கிடையாது. ஸோ அதுக்குமே கீழ வந்து டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். நீங்க லெகின் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் டிஃபரன்ஸ் இருக்காது. லெகின்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் வியர் பண்ணேன். ஆனால் வியர் பண்ணதுக்கப்புறம் உள்ள லைனிங் வந்து ரொம்பவே ஷார்ட் ஆயிடுச்சு. வெறும் மேக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. உள்ள கம்பல்சரி லெகின் போட்டு தான் ஆகணும். நான் வாங்கும்போது இந்த ஃப்ராக்கோட ப்ரைஸ் 330க்கு இருந்தது. இப்போ 335 ரூபீஸ்க்கு இருக்கு. 5 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எக்ஸஸ்லேருந்து 7XL வரைக்குமே சைஸ் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த ஃப்ராக்ல 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸ்க்ரீனில் வந்து கோட் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸி மாடல் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கோவாட் செட் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். போட்டதுல இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் வந்து ஃபிட் கரெக்ட்டா இல்லாத மாதிரி இருக்கு. அதாவது இப்ப பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டா இருக்கு. மேபி வாஷ் பண்ணதுக்கப்புறம் மேபி எல்லாம் இல்ல. கண்டிப்பா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ப வந்து கரெக்ட்டா இருக்காது. இப்பவே வந்து பேக்கேஜ் சைடெல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இது மட்டும் வந்து நான் இன்னொரு சைஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ரிட்டர்ன் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் போடலான்னு இருக்கேன். ஸோ மத்தபடி எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து ஃபிட்டா இருக்கு. அதாவது நான் கரெக்ட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஃபிட்டா இருக்கு. மேபி வாஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ரிங்க் ஆகும். ஸோ அதனால இது மட்டுமே எக்ஸ்சேஞ்ச் போடணும். எனக்கு பொதுவா ட்ரெஸ் வந்து க்ளோஸ்டா இருந்தா பிடிக்காது. ஆனா இந்த கோவாட் செட்ல பார்த்தீங்கன்னா, நான் பார்க்காம வாங்கிட்டேன்னு நெனைக்கிறேன். சைடுல வந்து க்ளோஸ்டா தான் இருந்தது. ஓப்பன்ல கிடையாது. மேபி ஓப்பன்ல இல்லாதனாலயோ என்னமோ தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும்னா, இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. இந்த கலருக்கு அந்த அளவுக்கு வெளியில தெரியல. பட் பக்கத்துல பார்க்கும்போது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்தது. வாஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இல்லாம போயிடும். நான் லைட் கலரா சூஸ் பண்ணனால டிரான்ஸ்பரண்டா இருக்கா என்னன்னு தெரியல. மேபி டார்க் கலரா இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் இல்லாம இருக்கும். குவாலிட்டி வைஸ் ரேட்டிங் சொல்லணும்னா 3 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 391 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கோடு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், செக் பண்ணுங்க. இந்த கோவாட் செட்டில் சைஸஸ் என்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து 6XL வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. கலர்ஸுமே 10 கலர்ஸ்க்கு மேலே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த எல்லா ட்ரெஸ்லையுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணது இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு தான். எந்த அளவுக்கு சூட் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு மோஸ்ட்லி நான் கொஞ்சம் ஷார்ட் 5 ஃபீட் தான் அப்படிங்கிறனால ரொம்ப லென்த்தா போட்டா ஷார்ட்டா தெரியுமோன்னு எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த டாப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சைட்ல வந்து ஓப்பனிங் இருக்கு. அதே மாரி ஃப்ரண்ட்லயும் சின்ன ஓப்பனிங் வந்து குடுத்துருக்காங்க. இது இல்லாம இந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. மேபி வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சுருங்குற மாரி இருந்திருந்தா கூட, அ ஒரு மாரி தொல தொலன்னு தான் இருந்திருக்கும். இப்ப நான் போட்டிருக்க இந்த சைஸே கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து ரேயான் மெட்டீரியல்னு சொல்லியிருந்தேன். ரேயான்லேயே வந்து விஸ்கோஸ் ரேயான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 507 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்பயுமே அதே ரேட்ல தான் இருக்கு. குவாலிட்டி வைஸ் ரேட்டிங் சொல்லணும் அப்படின்னா 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். கோடு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸோட டீடைல் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வேற என்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து மீஷோல வாங்கி நீங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அத கமெண்ட்ல சொல்லிருங்க.
நான் வந்து அந்த ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வாங்கி ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.